தேவனுடைய பெரிய கிருபையால் 5 நாட்கள் பாடங்களை முடித்து இந்த 6ஆம் நாளுக்குள் பிரவேசிக்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். உங்களுடைய ஜெபங்களுக்கு மிகவும் நன்றி. இந்த நாளில் கூட கொஞ்சம் டைம் ஆகலாம், பொறுத்து கொள்ளுங்கள். ஒருவேளை இன்றைக்கு டீட்டெயிலாக பார்க்க முடியாட்டா நோட்ஸை உங்களுக்கு அனுப்பி வைப்பேன். நீங்கள் அதை நீங்களாவே கற்றுக்கொள்ளலாம். அந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கும். இன்றைக்கு நம்முடைய ஆரோக்கியத்தை குறித்த, நலவாழ்வு குறித்த சில பாடங்களை நீதிமொழியின் புஸ்தகத்திலே கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. முதல்ல நம்முடைய உடல் சரீர ஆரோக்கியத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. 3ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனங்கள்ல, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு, அது உன் உடம்புக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனுமாகும். ஏன்னா பாவத்தினுடைய விளைவு நமக்கு தெரியும். சரீரத்துல அநேக வியாதிகளை உண்டு பண்ணும், சோர்வை உண்டு பண்ணும், பலவீனம் உண்டு பண்ணும். எனவே பாவத்துக்கு விலகி நம்ம வாழும் பொழுது நிச்சயமாக நம்ம உடலும் ஆரோக்கியமாக இருக்கும், எலும்புகள் ஸ்ட்ராங்கா இருக்கும். அதை நம்ம மனசுல வைக்கணும். பாவத்துக்கு விலகி நாம் வாழ வேண்டும். முதலாவது சில காரியங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பெருந்தீனி, அளவுக்கு மீறி சாப்பிடுறது. 7 பயங்கரமான பாவங்கள் சொல்லி ஆவிக்குரிய காரியத்துல பார்க்கலாம். அந்த 7 பயங்கரமான மோசமான பாவங்கள்ல பெருந்தீனியும் ஒண்ணு. குடியனும் போஜன பிரியனும் தரித்திரர் ஆவார்கள். அது மட்டுமல்ல, மாம்ச பெருந்தீனிக்காரங்க நீ ஃப்ரெண்ட்ஷிப் வைக்காத, தகப்பனுக்கு அவமானத்தை உண்டு பண்ணுவோன்னு சொல்லி அங்கே எச்சரிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே பிலிப்பியர் நிருபத்துல பவுல் அப்போஸ்தலன் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக ஊழியம் செய்கிறவர்களை குறித்து அவர் எழுதியிருக்கிறார். நல்லா ஒவ்வொரு வார்த்தையும் நல்லா கவனிங்க. கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர். அவர்கள் கிறிஸ்துவுக்கு பகைஞர் அல்ல, கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர்கள். அவர்கள் சிலுவையின் உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. சிலுவை சுமத்தலை குறித்து அவங்க பிரசங்கிக்க மாட்டாங்க. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா எந்த ஒரு கஷ்டம் இல்லாம நல்ல சுகபோகமா வாழலாம் சொல்லி பிரசங்கிப்பாங்க. அவங்களுக்கு கடவுள் யாரா? வயிறான். அவங்களுடைய தேவன் வயிறு. அவர்கள் பூமிக்கு அடுத்த வேலை சிந்திக்கிறார்கள். அவங்க பிரசங்கங்கள், அவங்களுடைய பேச்சு எல்லாமே உலக ஆசீர்வாதத்தை பற்றி தான் இருக்கும். அன்பானவர்களே, ஒரு முக்கியமான காரியத்தை உண்மையை நம்ம தெரிவது மிக அவசியம். தேவன் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை பழைய ஏற்பாட்டின் காலத்திலே தம்முடைய ஜனங்களுக்கு வாக்கு பண்ணினார். பழைய ஏற்பாட்டின் காலத்துல, பழைய உடன்படிக்கையின் காலத்துல சொத்து சுகம்லாம். ஆனால் புதிய உடன்படிக்கையின்படி, இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்கு பிறகு புதிய உடன்படிக்கையின்படி எபேசியர் 1ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம், கிறிஸ்து இயேசுக்குள் நாம் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஸ்பிரிச்சுவல் பிளஸிங்ஸ். எனவே புதிய ஏற்பாட்டின் காலத்துல வாழின நாம், கிருபையின் உடன்படிக்கை புதிய உடன்படிக்கையில வாழ நமக்கு தேவன் வாக்கு பண்ணினது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். அதற்காக வேண்டி நம்ம ஏழ்மையா இருக்கணும் என்பதல்ல. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது எல்லா தேவைகளையும் தேவன் நிச்சயமாக சந்திப்பார். அதே வேளையில உலக செல்வத்தை விட ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தேவன் இந்த கிருபையின் காலத்திலே நமக்கு அதிகமாக வாக்கு பண்ணியிருக்கிறார். குறிப்பாக நம்ம பிதாவாகிய தேவனிடத்துல நம்ம டைரக்டா அப்ரோச் பண்ண முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். பழைய ஏற்பாட்டின் காலத்துல எந்த ஒரு நபரும் டைரக்டா தேவனோட உறவு கொள்ள முடியாது. இடையில பிரதான ஆசாரியர் தேவை, பலிகள் தேவை, ஏராளமான பலிகளை செலுத்தணும். அது பிரதான ஆசாரியனும் வருஷத்துக்கு ஒரு முறை தான் தன்னுடைய சொந்த பாவத்துக்காகவும் ஜனங்கள் பாவத்துக்காகவும் ரத்தத்தை ஏந்தி கொண்டு அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். ஆனா இப்போ பாருங்க, நமக்கு எவ்வளவு பெரிய மேன்மை பாருங்க. இயேசு கிறிஸ்து அன்றைக்கு சிலுவையில அவர் ஜீவனை விட்ட பொழுது என்ன ஆச்சு? அங்க எருசலேம் தேவாலயத்துல இருந்த அந்த திரைச்சீலை, மனிதர்களுக்கும் தேவனுக்கும் பிரிவினை உண்டு பண்ணுகிற திரைச்சீலை 2ஆக பிரிந்தது. சமீபத்துல நான் கேள்விப்பட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன். என்னன்னா, இந்த திரைச்சீலை 300 பேர் சுமக்கக்கூடிய அந்த அளவுக்கு வெயிட்டான ஒரு துணியால செய்யப்பட்டதாம். அந்த அளவுக்கு கனமானது. அது அங்கே பிரிக்கப்பட்டது, கிழிந்தது, மேல இருந்து கீழே வரைக்கும் பிரிக்கப்பட்டது. காரணம் என்ன? இயேசு கிறிஸ்து சிலுவையில ஜீவனை விட்ட பொழுது அவர் பரலோக ராஜ்யத்துல அங்கே
அவர் பிதாவின் சமூகத்தில் அவரு மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அவர் நமக்காக பிரவேசித்திருக்கிறார். என்று நமக்குன்னு பரிந்து பேசக்கூடிய பிரதான ஆசாரியர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். எனவே எந்த நேரத்துல நம்ம என்ன செய்யலாம்? பிதாவாகிய தேவனை நம்ம அப்ரோச் பண்ணலாம். அந்த பெரிய பாக்கியம் புதிய ஏற்பாட்டு நமக்கு தான் கிடைச்சிருக்கு, பழைய ஏற்பாட்டுக்காரங்களுக்கு கிடையாது. அது எந்த நேரத்திலும் எபிரேயர் 4ஆம் அதிகாரம் கடைசியில் அப்படிதான் பார்க்கிறோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடிய பிரதான ஆசாரி நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மளை போல சோதிக்கப்பட்டு பாவமெல்லாம் இருக்கிறாரு. எனவே ஏற்ற காலத்துல தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள நிச்சயம் நம்ம தைரியமா நம்ம தேவனை வந்து அப்ரோச் பண்ண முடியும். அது எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. அதை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது, ஞாபகத்துல வச்சிருக்கணும் பாருங்க. எனவே இவர்கள் என்ன செய்வாங்க? அவனுக்கு எல்லாமே உலக ஆசீர்வாதம், அவங்களுக்கு கடவுள் வந்து வயிறு. ஆனா நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. இயேசுவின் வருகையை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்து சோதோமின் பாவங்கள். நம்ம நினைக்கிறோம் சோதோமின் பாவங்கள் வந்து பாலுறவு சம்பந்தப்பட்டது, ஆணுக்கும் ஆணுக்கும் சொல்லி. அது மட்டுமல்ல, இங்க எசேக்கியேல லிஸ்ட் போட்டிருக்கு. இதோ கர்வமும், அதாவது பெருமையும், ஆகார திரட்சி, அதாவது பெருந்தீனி, நிர்விசாரமான சாங்கோபாங்கன்னா என்ன அர்த்தம்? அபண்டன்ஸ் ஆஃப் ஐடில்னஸ், நிறைய நேரம் கிடைச்சது அவங்களுக்கு, சோம்பேறித்தனம். அது மட்டுமல்ல, ஏழைகளுக்கு அவங்க உதவி செய்யவில்லை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம காலத்துல, நம்ம அப்பா அம்மா காலத்துல, பாட்டி தாத்தா காலத்துல இல்லாத அநேக வசதி நமக்கு வந்தாச்சு. மாவரைக்க மிஷினு, பவுடர் ஆக்கிறதுக்கு மிஷினு, எல்லா அநேக உபகரணங்கள் உண்டு. நமக்கு நிறைய டைம் உண்டு. ஆனா பைபிள் வாசிக்க நமக்கு நேரம் கிடையாது, ஜெபம் பண்ண நமக்கு நேரம் கிடையாது. நமக்கு அபண்டன்ஸ் ஆஃப் ஐடில்னஸ் அதிகமா பெருகி போயிட்டு. இதுக்கு நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அடுத்து சோம்பலை குறித்து சில காரியங்கள் பார்க்கலாம். சோம்பேறித்தனத்தினுடைய அறிகுறி என்ன? நொண்டி சாக்கு, லேம் எக்ஸ்கியூசஸ். சோம்பேறி என்ன சொல்லுவான்? இல்லாத பொல்லாத நொண்டு சாக்கு சொல்லி அவன் என்ன செய்வான்? அவன் காரியத்தை செய்ய மாட்டான், வேலை செய்ய மாட்டான். அதே மாதிரி அவனுக்கு வேலை செய்யக்கூடிய விருப்பம் கிடையாது. சும்மா இருந்த இடத்துல இருந்து சாப்பிடுவான், மற்றவங்க சம்பாதிச்சு கொடுக்கறத அவன் சாப்பிட்டுட்டு இருப்பான். அடுத்து சொகுசான வாழ்க்கை, இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்வான்? நேரத்தை கொலை பண்ணுவான். ப்ரோக்ராஸ்டினேஷன், தள்ளி போட்டே இருப்பான். சொல்லுவாங்கல்ல, 11th hour ப்ரிப்பரேஷன். பிள்ளைங்க வந்து படிப்பு எக்ஸாம் டைம்ல கடைசி நேரத்தில் போய் என்ன செய்வாங்க? கஷ்டப்படுவாங்க. இதே மாதிரி சோம்பேறி என்ன செய்வான்? அவன் வந்து ஒரு காரியத்தை தள்ளி போட்டே இருப்பான், டைமுக்கு அவன் செய்ய மாட்டான். இப்படி சோம்பேறித்தனத்தினால என்ன உண்டாகும்? அங்கே தரித்திரம் உண்டாகும். நிலத்தை பயிரிடுறவன், நேரத்துக்கு நேரம் சம்பாதிச்சு உடனமா உழைக்கிறவன், எனக்கு என்ன உண்டு? நிலத்துல நல்லா ஆகாரம் விளையும், அவன் திருப்தியா இருப்பான். ஆனா சோம்பேறியானவன் என்ன இருப்பான்? அவனுக்கு அறுப்பு காலத்துல அவன் தானியம் கேட்டா அவனுக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க, பட்டினி. இது வந்து உலக பிரகாரமான தரித்திரம் மட்டுமல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நாம் எடுத்துக்கொள்ளலாம். அன்பானவர்களே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளர வேண்டுமானால், கிறிஸ்துவை அறிகிற அறிவெல்லாம் வளர வேண்டுமானால், நாம் சோம்பேறித்தனமாய் இருக்கக்கூடாது. காலையில எழுந்திருக்கணும். ஒருவேளை காலையில உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண வசதி பண்ணலன்னா, உங்களுக்கு வசதியான டைம் வேணும். நீங்க பெண்களா இருக்கிறதுனால ஒருவேளை மத்தியானம் உங்களுக்கு டைம் கிடைக்கலாம். உங்களுக்கு எந்த டைம் கிடைக்குதோ அந்த டைம்ல நீங்க என்ன செய்யணும்? ஒரு குவாலிட்டி டைம்ல நீங்க தேவனோடு உறவாடுவது மிக மிக அவசியம். எப்படி ஒரு பறவைக்கு 2 ரெக்கை தேவைப்படுதோ, அதுபோல உங்களுக்கும் எனக்கும் கிறிஸ்துவ வாழ்க்கையில வளர்வதற்கு 2 ரெக்கையாகிய வேத வசனமும் ஜெபமும் மிக மிக அவசியம். நம்ம எத்தனை வருஷம்தான் கிறிஸ்தவங்களா இருந்தாலும், 50 வருஷம் 60 வருஷம் விசுவாசியா இருந்தாலும், ஊழியக்காரனா இருந்தாலும், இந்த 2ம் மிக மிக அவசியம். வேத வசனமும் ஜெபமும் மிக மிக அவசியம். எப்படி ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு தண்ணீரும் சாப்பாடும் அவசியமோ, அதே மாதிரி ஜெபமும் வேத வாசிப்பும் மிக மிக அவசியம். அப்புறம் தான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை பத்திரமாக இருக்கும், நாம் கிறிஸ்துவுக்கு என்று பணி கொடுக்க முடியும். அடுத்து சோம்பேறி மூலமாக ஒரு எச்சரிப்பு, பயங்கரமான எச்சரிப்பு. அங்க சோம்பேறி வயல் பக்கமா போகும்போது என்ன ஆகுது? அங்க ஒண்ணு முள்ளுக்காடா இருந்தது, நிலத்தின் முகத்தை காஞ்சோரி மூடினது. முள்ளு செடி மூடி இருந்து கற்சுவர் இடிந்து கிடந்தது. அதை கண்டு சிந்தனை பண்ணினேன், அதை நோக்கி புத்தி அடைந்தேன். அன்பானவர்களே, தேவன் வந்து வேத வசனத்தின் மூலமாக மட்டுமல்ல, நாம் காணுகின்ற சில காட்சிகள் மூலமாகவும் நமக்கு பாடம் சொல்லி தரலாம்.
சிலருடைய வாழ்க்கையில் நடக்கிற சில காரியங்களை குறித்து நமக்கு சொல்லி நமக்கு எச்சரிப்பு செய்யலாம். சில குடும்பங்கள் நடக்கிற சில நல்ல காரியங்களை குறித்து நம்மளை அதை பார்க்க வச்சு அதை அப்சர்வ் பண்ணும்போது நமக்கு உற்சாகம் உண்டாகலாம். சில நல்ல காரியத்தை கத்துக்கிடலாம். அதே மாதிரி நம்ம சுற்றி இருக்கிற சீன் அன்றாட நமக்கு பார்க்கிற காரியங்கள் மூலமா தேவன் நம்மோடு கூட பேசலாம். என் வாழ்க்கையில செய்த ஒரு காரியத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் வந்து திருமணத்துக்கு முன்பாக ரட்சிக்கப்படும் முன்பதாக ஒரு ஸ்கூல்ல டீச்சரா இருந்தேன். அப்போ தமிழ்நாடு அரசு வந்து மதுபான கடைகள் திறந்தது. அப்போ நானும் சில நண்பர்களும் போய் 2 நாள் போய் 2 முறை கள்ளு சாப்பிட்டோம், டேஸ்ட் பண்ண சாப்பிட்டோம். இப்போ மெட்ராஸ் பக்கத்தில் ஒரு ஸ்கூல்ல டீச்சரா இருந்தேன். அப்போ ஒரு முறை மெட்ராஸ் சிட்டிக்கு வந்தேன். வந்தப்போ பஸ் ஸ்டாப்பில் நிற்கும் போது அங்கே ஒரு காட்சியை கண்டேன். என்னன்னா, ஒரு குடிகாரன் குடிச்சிட்டு அவன் அப்படியே தள்ளாடி வந்து சாக்கடையில விழுந்தான். அப்போ எனக்கு புத்தி வந்தது, உனக்கு இந்த கதை தான் வரும், குடிகாரனா மாறாதன்னு சொல்லி ஆண்டவர் என்ன எச்சரித்தார். இப்படி நம்ம பார்க்கிற சில காரியங்களும் நமக்கு என்ன செய்யலாம், பாடங்களை கற்றுக் கொடுக்கலாம். அப்படித்தான் இந்த சாலமோனுக்கும் என்ன செய்ய கற்றுக் கொடுத்திருக்கிறார். அடுத்து சோம்பேறிக்கு புத்திமதி. என்ன புத்திமதி? சோம்பேறியே, நீ எருமையினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். எறும்பு சிறிய பிராணிதான். அதிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய சில காரியங்களை நாம் இப்பொழுது பார்ப்போம். பாருங்க, இந்த படத்தை கொஞ்சம் பாருங்க. முதல் படத்தை பார்க்கும் பொழுது ஒரு பெரிய நான் பார்த்தேன், என்ன வாசனா, ஒரு எறும்பு வந்து தன்னுடைய சொந்த எடையை விட 3 மடங்கு அதிகமான சுமையை அது தள்ளக்கூடிய சக்தி உள்ளதாம். பாருங்க, இங்க 2 பிரிவான இடத்துல இருக்குது. அங்கே ஒரு பெரிய ஸ்டிக்கை என்ன செய்து பாருங்க, எறும்புகள் வந்து ஒரு டீமா ஒர்க் பண்ணி கொண்டு வருது பாருங்க. அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்க, இங்க ஒரு மரத்துக்கும் ஒரு இலைக்கும் இடையில அந்த எறும்புகள் வந்து கனெக்ட் ஆகி ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருந்து டீமா ஒர்க் பண்ணுது. எனவே அவங்களுடைய கற்றுக்கூடிய பாடங்கள் என்ன? ஒரு ஒழுங்கு, அவங்க வெல் ஆர்கனைஸ்ட். அங்க ராணி எறும்பு உண்டு, மற்ற வேலைக்கார எறும்புகள் உண்டு, இப்படி அவங்க தனித்தனி டிபார்ட்மெண்ட் உண்டு. இப்படி ஒரு ஒழுங்கு, வெல் ஆர்கனைஸ்ட். அவங்களுக்கு சுயநலம் கிடையாது. ஒரு ஆகாரம் கண்டுபிடிச்சா அது தனக்கு தானே போய் சாப்பிட நிச்சயம் மற்ற வேர்களுக்கு போய் அது இன்ஃபார்ம் பண்ணி நிச்சயம் அவங்களும் சேர்ந்து அந்த சாப்பாடை கடத்தி கொண்டு பத்திரமா வைப்பாங்க. அதே மாதிரி சுறுசுறுப்பு, சோம்பேறித்தனம் கிடையாது. அடுத்து கோடை காலத்துல என்ன செய்யுது, குளிர்காலத்துக்கு வேண்டிய சாப்பாடை அது ஸ்டோர் பண்ணி வைக்குது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பின்னாட்களுக்கு ஒரு எமர்ஜென்சி டைம்ல யூஸ் ஆகிறதுக்கு நம்ம கொஞ்சம் பணத்தை சேமித்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து அவங்க டீம் ஸ்பிரிட், குழுவாக இயங்கும். எந்த எறும்பா நீங்க தனியா பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்தது கிடையாது. எறும்புகள் வந்து சேர்ந்துதான் இருக்கும், குரூப்பா தான் இருக்கும். இன்னைக்கு வந்து நம்முடைய குடும்ப வாழ்க்கையில அல்லது ஊழிய வாழ்க்கையில ஆண்டவருக்காக நிறைய சாதிக்கணும்னா டீம் ஒர்க் மிக மிக அவசியம். அதுதான் ரொம்ப ஸ்ட்ரெங்க். அதே மாதிரி விடாமுயற்சி. அது வந்து ஒரு பொருளை எடுக்க முடியலன்னா விட்டுறாது. திரும்ப என்ன செய்யும், 2 மணி நேரம் எறும்புகளை கூட்டு வந்து அது திரும்ப அந்த காரியத்தை செய்து முடிக்கும். நெவர் கிவ் அப். அதே மாதிரி கடினமாக உழைக்கும். இந்த எறும்பு பாடம் நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆன ஒரு பாடம். புதிய ஏற்பாட்டுல பவுல் எழுதுறாரு, விசுவாசிகளுக்கு எழுதுறாரு, ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாதென்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவற்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். இப்படிப்பட்டவர்கள் அமைதலோடே வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவர்களுக்கு கட்டளையிட்டு புத்தி சொல்கிறோம். அன்பானவர்களே, நம்ம வீட்டுல ஏதாவது வாலிப பிள்ளைங்களோ அது படிச்ச பிள்ளைங்களோ இருந்தா அவங்களை சும்மா இருக்க விடாதுங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன வேலையா செய்ய சொல்லுங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஒருவேளை வெளியே போய் செய்ய முடியாட்டா 4 பிள்ளைகளுக்கு டியூஷன் எடுக்க சொல்லுங்க. வீட்டுல பிள்ளைகளை வர சொல்லி டியூஷன் எடுக்க சொல்லுங்க. இப்படி சும்மா இருக்கவே கூடாது. an idle mind is devil's workshop. சோம்பேறித்தனம் இன்னைக்கு குற்றங்கள் ஏன் பெருகுது? ஒரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வேலையில்லா திண்டாட்டம். எந்த வேலையும் இல்லாம சும்மா இருக்கான்னு நினைச்சிடாம ஏதாவது குற்றங்கள் செய்து அவன் நேரத்தை போக்குறான், மற்றவங்களுக்கு அவன் தப்பா நடக்கிறான் அல்லது திருடுறான். இப்படியான காரியம்னா அவனுக்கு வேலை இல்லை. ஆனா வேலை இல்லாதபடி நம்ம வீட்டுல யாரும் பிள்ளைங்க இருக்க கூட. திரும்ப ஏன் எக்ஸாம்பிள் சொல்றேன், நான் பிடி மெட்ராஸை முடிச்ச பிறகு எங்க அப்பா அம்மா வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல கிராமங்கள்ல டீச்சரா இருந்தாங்க. பிடி முடிச்ச பிறகு உடனே வேலை கிடைக்கல, அப்பாயின்மெண்ட். அப்போ எங்க ஊர்ல ஒருத்தர் மெட்ராஸ்ல ஒரு கடை வச்சிருந்தாரு, ஒரு பிசினஸ், தவணமுறை கம்பெனி.
அதுல போய் நான் சேர்ந்தேன். அப்ப நான் என்ன செய்யணும்னா, நானும் இன்னொருவரும் சேர்ந்து என்ன செய்யணும்னா, ஒவ்வொரு வீடா போய் சீட்டு பிடிக்கணும். ஆர்டர் பிடிக்கணும். தவணமர கம்பெனில தவணமரல பொருட்கள் வாங்குறதுக்கு. ஒரு 10 நாள் அலைஞ்சு போனேன். அத அப்ப முதலாளி என்னை பார்த்து நான் பட்ட கஷ்டத்த பார்த்து, அங்க உள்ள ஒரு மண்டியில ஹோல்சேல் கடையில அந்த எலுமிச்சம்பழ கடையில மண்டியில வந்து பில் உள்ள அமௌண்ட்ட கூட்டி போடுற வேலைய எனக்கு வாங்கி குடுத்தாரு. அங்க கொஞ்ச நாள் வேலை செய்தேன். அப்படி இருக்கும்போது அப்போ ஆ கருணாநிதி பீரியட்ல வந்து ஒரு ஸ்கீம் இருந்து, இளைஞர் அணி. அந்த இளைஞர் அணி பீரியட்ல அன்எம்ப்ளாய்ட் கிராஜுவேட்ஸ்க்கு மாசம் ரூ. 175 சம்பளம். அதுல 2 மாசம் இருந்தேன். ட்ரெய்னிங் எடுத்து இருந்தேன். அப்படி இருக்கும்போது ரெகுலரா எனக்கு ஸ்கூல்ல டீச்சர் வேலை கிடைச்சது. பிடி அசிஸ்டன்ட் அப்படி தொடர்ந்து கர்த்தருடைய கிருபையால வேலை செய்தேன். அதே மாரி கர்த்தருடைய கிருபையால அடியனுக்கு கொடுத்த பிள்ளைங்களும் யாரும் படிச்சு முடிச்சுட்டு யாரும் சும்மா இருக்கவே இல்ல. சில பிள்ளைங்கலாம் என்ஜிஓல வேலை செய்து போய், சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி. இப்படி சும்மா இருப்பு தவறான ஒரு காரியம். அது நம்ம பிள்ளைங்களுக்கும் அத நம்ம என்கரேஜ் பண்ணணும். அடுத்து நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும்னா, சோம்பேறித்தனம் இல்லாம வளரணும்னா, சில காரியங்கள் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வேத வசனங்கள நம்ம என்ன செய்யணும்? மனப்பாடம் பண்ண வேண்டும். ஏன்னா எப்போதுமே பைபிள் நம்ம வச்சுட்டு இருக்க முடியாது. சில கம்யூனிஸ்ட் நாடுகள்ல அங்க பைபிள் கிடையாது. என்ன செய்றாங்கன்னா, ஒரு பைபிள் கிடைச்சதுன்னா, அத ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு பேப்பர் வச்சுக்கிட்டு, அந்த பேப்பர்ல உள்ளத மனப்பாடம் பண்றாங்க, அல்லது எழுதி வைக்கிறாங்க. இப்படி அவங்க என்ன செய்றாங்க? எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அவங்க வேத வசனத்த அவங்க பொக்கிஷமா வச்சிருக்கிறாங்க. ஆனா நமக்கு என்ன வீட்ல ஒவ்வொருத்தருக்கும் 5, 6 பைபிளு, இங்கிலீஷ் பைபிள்னா பல டிஃபரெண்ட் வெர்ஷன்ஸ் இப்படிலாம நெறைய இருக்கு. ஆனா என்ன செய்யணும் நம்ம? இருதயத்துக்குள்ள வைக்கணும். வரும் நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாய் இருக்கும் என்று நமக்கு தெரியாது. அதற்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும். எப்படி எறும்பு வந்து சாப்பாட்ட பின்னால வரக்கூடிய அந்த மழை காலத்துக்கு வேண்டியத கோடையால் சேர்த்து வைக்கிற மாரி, வரும் நாட்கள்ல நமக்கு ஒருவேளை வேதத்த கையில வைக்கக்கூடிய, வீட்ல வைக்கக்கூடிய ஒரு சுதந்திரம் இல்லை என்றால், நம்ம இருதயத்துக்குள்ள நம்ம என்ன செய்யணும்? ஏற்கனவே மனப்பாடம் பண்ணி வைக்கணும். யோபு சொல்றார் பாருங்க, தேவனுடைய வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்துக்கொண்டேன். ஐ ஹேவ் ஆங்கிலத்துல நல்லா இருக்கு. ஐ ஹேவ் எஸ்டீம்ட் அண்ட் ட்ரெஷர்ட் த வேர்ட்ஸ் ஆஃப் ஹிஸ் மவுத் மோர் தேன் மை நெசசரி ஃபுட். நான் உயிர் வாழ்வதற்கு எவ்வளவு உணவு தேவையோ, மினிமம் உணவு தேவையோ, அதை விட மேலாக தேவனுடைய வார்த்தையை நான் காத்து கொண்டேன்னு சொல்லி சொல்றாரு. மதித்து அதை காத்து கொண்டேன் அப்படிங்கிறார். அதே மாதிரி தாவீது சங்கீதக்காரன் சொல்றாரு 119ஆம் சங்கீதத்துல, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்திலே வைத்து வைத்தேன். அன்பானவர்களே, பாவத்துக்கு தப்பி வைக்க நமக்கு வேக்சினேஷன் என்னன்னா வசனம். அந்த வசனத்தை நாம் மனப்பாடம் பண்ணணும். இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரி. அவர் காலத்துல இந்த மாதிரி பைபிள் புக் ஃபார்ம்ல கிடையாது. தோல் சுருள்ல இருக்கும், தூக்கிட்டு போக முடியாது. அதுவும் ஜெபாலயத்தெல்லாம் வச்சிருப்பாங்க, வீடுகள்ல கிடையாது. இயேசு கிறிஸ்து சிறு வயதிலேயே அந்த வேத வசனங்களை மனப்பாடம் பண்ணபடியினால பிசாசு சோதித்த போது வசனத்தை சொன்னாரு, பிசாசு ஜெயித்தாரு. பிசாசு ஒரு வசனம் சொன்னா அதுக்கு என்ன சொன்னாரு? இப்படியும் எழுதியிருக்கிறதே அப்படின்னு. இட் இஸ் ஆல்சோ ரிட்டன். எனவே வேத வசனத்தை நல்லா மனப்பாடம் பண்ணுங்க. உங்க பிள்ளைகளுக்கு மனப்பாடம் பண்ண வைங்க. ஒருவேளை மனப்பாடம் பண்ணக்கூடிய அந்த ஒருவேளை மெமரி பயிரெல்லாம் திரும்ப திரும்ப வாசிங்க. திரும்ப திரும்ப எனக்கெல்லாம் அப்படிதான். திரும்ப திரும்ப வாசிக்க அது வசனம் அப்படியே மனசுல தானா பதியும். அது மட்டும் நல்ல சாங்ஸ் வந்து என்ன செய்யுங்க? பாடி பாடி நல்லா மெமரைஸ் பண்ணுங்க. பாருங்க, பைபிள்ல உள்ள 66 புஸ்தகத்துல எந்த புஸ்தகம் தான் ரொம்ப அதிகமான அதிகாரங்களை கொண்டது? சங்கீத புஸ்தகம். சங்கீத புஸ்தகம் என்னது? பாட்டு புஸ்தகம். அது 150 பாட்டு இருக்குது அதுல. கர்த்தருடைய பக்திமான்கள் தாவீது, ஆசாப்பு, இப்படி மோசே இப்படின்னு சொல்லி என்ன சொன்னாங்க? அவங்க வந்து பாடின பாட்டுகளை தான் அங்க சங்கீதங்களா வச்சிருக்குது. பல வகையான பாட்டுகள் இருக்கு. பாருங்க, அன்னைக்கு பிலிப்பி பட்டணத்துல பவுலையும் சீலாவையும் அடிச்சு உதைச்சி ரத்தக்கரை வச்சு அவங்கள ஜெயில கொண்டு போட்டப்போ அவங்க கையில எதுவும் கிடையாது. அவங்க கையில பைபிளும் கிடையாது, பாட்டு புஸ்தகமும் கிடையாது. அவங்க என்ன செய்தாங்க? ராத்திரி வேளையில தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். என்ன நடந்தது? பூமி எதிர்ச்சி வந்தது. அவங்களுக்கு விடுதலை கிடைச்சது. அங்கே சிறைச்சாலை அதிகாரி குடும்பமா ரட்சிக்கப்பட்டாரு. அங்கே ஒரு பெரிய சபை உருவாகி விட்டது. அன்பாலே பாட்டு பாடுங்க. நல்ல வேத வசனங்கள் நிறைந்த பாட்டை பாடுங்க. சாராள ஒரு இப்ப எழுதின பாட்டுகள், இப்ப பெர்க்மான்ஸ் பாட்டுகள் நல்லா பைபிள வசனத்தை பேஸ் பண்ணி நிறைய பாட்டு எழுதியிருக்கிறாரு. இப்படி
பைபிள் வசனங்களை வச்சு பேஸ் பண்ண பாட்டுகள். அந்த காலத்து பாமாலை பாட்டுகள், கீர்த்தனை பாட்டுகள் எல்லாம் அனுபவத்துல அவங்க எழுதின பாட்டு. நான் ஒரு காரியம் சொல்றேன். எல்லாம் இயேசுன்னு ஒரு பாட்டு கீர்த்தனை தெரியும். எல்லாம் இயேசுவே எனக்கு எல்லாம் இயேசுவே. நீங்க தனியா போய் அது மனப்பாடமா தெரியலாம். எனக்கு மனப்பாடம் தெரியும் அந்த பாட்டு. நிறைய முறை நான் பாடி நான் ஆண்டவருக்குள்ள நான் சந்தோஷப்பட்டிருக்கேன். அந்த கீர்த்தனை புஸ்தகம் எடுத்துட்டு போய் அந்த எல்லாம் இயேசுவே அந்த பாட்டை ஒவ்வொரு வரியையும் நீங்க மெடிடேட் பண்ணி நீங்க பாடுங்க. நீங்க கண்ணீர் விடாம இருக்கவே முடியாது. நான் சொல்றேன், நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. அந்த பாட்டு அவ்வளவு பொருள் நிறைந்த பாட்டு. அணியும் ஆபரணமும் ஆஸ்தியும் சம்பாத்தியமும் பிணையாளியும் மீட்பெருமையன் பிரிய மத்தியஸ்தரே, கவலையில் ஆறுதலும் கங்குலில் இரவில என் ஜோதியும் கஷ்ட நோய் படுக்கையிலே கைகண்ட மருந்தும் அவிழ்தும் நீர்தானேன்னு சொல்லி ஒவ்வொரு வரிக்கும் ஒவ்வொரு அந்த அவ்வளவு மீனிங்ஃபுல் சாங். தனியா இருந்து அந்த பாட்டை பாருங்க. அதே மாதிரி எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்று வழி நடத்துவாரே. பாருங்க, உலகம் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிட்டாலும் இயேசு போதுமே. இதுக்கு மேல என்ன வேணும் நம்ம வாழ்க்கையில? இப்படி இந்த பாட்டுகளை நீங்க பாடும் பொழுது உங்களுக்கு ஏற்ற வழியில ஆண்டவர் உங்களுக்கு நினைப்பூட்டுவாரு. அது உங்களுக்கு பெரிய ஒரு ரிலீஸ் கிடைக்கும். கஷ்டமா இருக்கு, உங்களுக்கு பாட்டு பாருங்க. அதனுடைய ரகசியம் நீங்க செய்தாதான் தெரியும். அது மாதிரி மது அருந்துதல், இது விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது சரீரத்தை கெடுக்கும், குடும்பத்தையும் கெடுக்கும். அதே மாதிரி சின்ஃபுல் பிளஷர்ஸ் சரீரத்தை கெடுக்கும், பணத்தையும் கெடுக்கும், பேரையும் அது கெடுக்கும். அதே மாதிரி கோபங்கள் பயங்கரமானது. பின்னால பார்க்க போறோம். கோபத்தை கிண்டி விடுதல் சண்டையை பிறப்பிக்கும். அடுத்து குடும்ப சமாதானம் கெடும். பாருங்க, இன்னைக்கு கோபமான வார்த்தைகளால இந்த கோபத்தை அந்த சாந்த குணத்தை இழந்து பொறுமையை இழந்து கோபமா பேசின சில காரியங்களால இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் பிரிஞ்சு கிடக்கு பாத்தீங்களா? கோபம் அவ்வளவு பயங்கரமானது. கோபத்துக்கு நான் விலகி இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். உடல் ஆரோக்கியம் கெடும் மனசுல கோபம் இருந்ததுன்னா. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், நான் ஒரு ரெசிடென்சியல் ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்ணேன். அப்ப அங்க ரிட்டையர்டு எக்ஸ் சர்வீஸ்மேன் ஒருத்தர் இருந்தாரு, கல்யாணம் ஆகாதவர். அவர் பயங்கரமா கோவப்படுவாரு. கடைசி ஒரு நாள் எதுக்கோ விஷயத்துக்கு கோவப்பட்டு ஆள் உடனே அவுட்டு, ஹார்ட் அட்டாக், தலைவலி, வயிற்று வலி, தூக்கம் வராது, பதட்டம், மன அழுத்தம், பிபி கூடும், ஸ்கின் டிசீஸும் வருமா, எக்ஸிமா, ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் வரலாமா கோவப்பட்டா. அன்பானவர்களே, நம்முடைய நன்மைக்காக வேண்டி ஒரு சுய லாபத்துக்காக வேண்டிய நம்ம நிச்சயம் கோபப்படாமல் இருந்து உடல் ஆரோக்கியத்தை காத்துக்கொள்ள தேவன் உதவி செய்வாராக. எல்லாத்துக்கும் மேலாக நான் இந்த லெசனை ப்ரிப்பேர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டு. கோபங்கள் வாழ்க்கையில இருந்தா பரலோகத்துக்குள்ள நோ என்ட்ரி. நான் சொல்லல, வேதவசனம் சொல்லுது. அன்பானவர்களே, வைராக்கியங்கள், நம்ம நினைக்கிற விவசாரம், வேசித்தனம், விக்கிரகம் வணக்கம் இதான் பெரியப்பான்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். அது மட்டுமல்ல, பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், யார் மேலேயாவது உங்களுக்கு ஒரு பகை இருந்ததுன்னா பரலோகத்துக்குள்ள போக முடியாது, பிரவேசிக்க முடியாது. சண்டைகள், பின்னால பொறாமைகள் வரும். அதுவும் பரலோகத்துக்குள்ள நம்ம போவதை அது தடை செய்து விடும். அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு பாவம் தான் கோபம். இந்த கோபத்தை நம்ம மேற்கொள்வது எப்படி, தவிர்ப்பது எப்படி? மெதுவான பிரதி உத்தரம். வீட்டுல ஃபார் எக்ஸாம்பிள், பிள்ளை கோவப்பட்டா பேரண்ட்ஸ் என்ன செய்யணும்? அமைதியா பதில் கொடுக்கணும். ஒருவேளை மனைவி கோவப்பட்டா கணவன் அமைதியா பதில் சொல்லணும். அல்லது கணவன் கோவப்பட்டா மனைவி அமைதியா சாந்தமா பதில் சொன்னா அங்க சண்டை வரவே வராது. அப்ப சாந்த குணம் தானா அவங்க கூலாயிருவாங்க. எனவே தான் யாக்கோபுல பார்க்கிறோம், என் பிரியமான சகோதரரே யாவரும் கேட்கிறதற்கு தீவிரம், லிசனிங். இன்னைக்கு சில சமயங்கள்ல பிரச்சனைகளுக்கான என்னன்னா, நம்ம ஒரு காரியத்தை ஒருத்தர் சொல்லும் போது நம்ம முழுசா கேட்கறது கிடையாது. அதான் நீதிமொழிகள் இன்னொரு வசனம் சொல்லுது, காரியத்தை கேட்கும் முன் உத்தரவு சொல்லுகிறதுக்கு அது உத்தரவு சொன்னா அது வெட்கமா இருக்கும். எனவே ஒரு காரியத்தை ஒருத்தர் சொன்னார்னா அதை முழுசும் கேட்கணும். குடும்ப வாழ்க்கையிலும் சரி,
அல்லது அலுவலகத்திலையும் சரி, அல்லது சபையிலையும் சரி, நண்பர்களுக்குள்ளாலும் சரி, ஒரு காரியத்தை ஒருவர் பேசினார்னா அதை முழுசா சொல்லி முடிக்கிறது வரைக்கும் நம்ம பொறுமையா இருக்கணும். அதை காது கொடுத்து சரியா கேட்கணும். அதான் அந்த அர்த்தம். அதை நம்ம நல்லா இன்ட்ரெஸ்டா கேட்கணும். அவர் சொல்றதை முழுசா கேட்கணும். அப்புறம் பேசுகிறதுக்கு பொறுமை, கோவப்படுவதற்கு தாமதம். நல்ல எவ்வளவு அழகான ஒரு பிராக்டிக்கல். யாக்கோபு நிருபம் ரொம்ப பிராக்டிக்கல் புக். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. நான் வாசித்த ஒரு மிஷினரி பயோகிராபி ஞாபகத்துக்கு வருது. ஒரு ரேக்லன் நினைக்கிறேன், சிவகாசி ரேக்லன் நினைக்கிறேன். ஒரு முறை வந்து ஒரு இடத்துல ஒரு ஊழியம் செய்யும் போது அவரை ரொம்ப துன்புறுத்தி அவரை அவமானப்படுத்தி அனுப்புறாங்க. அப்போ கூட வந்தவங்க சொல்றாங்க, நம்ம போலீஸ்ல கோர்ட்ல கேஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி. உடனே இந்த ஊழியக்காரர் சொன்னாரா, நான் ஏற்கனவே பெரிய கோர்ட்டுக்கு நான் கேஸ் போட்டுட்டேன் அப்படின்னாராம். என்னன்னு உங்களுக்கு புரியலையாம். கேட்டா சொன்னாராம், நான் தேவனுக்கு நான் இந்த காரியத்தை சொல்லிட்டேன், அவர் பார்த்துக்கிடுவார் அப்படின்னாராம். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் சில சமயத்தில் அப்படிதான் பண்ணி ஆகணும். பெரிய கோர்ட்டுக்கு, பரலோக கோர்ட்டுக்கு நம்ம சொன்னா நிம்மதியா இருக்கு. அது மட்டும் இல்ல, நம்ம கோபப்பட்டா அதனுடைய எஃபெக்ட் என்ன, பின்னால என்ன உண்டாகும், அதை நம்ம சற்று யோசித்து பார்க்கணும். நம்ம அதனுடைய பின்விளைவை யோசித்து பார்க்காம எதாயிலும் பேசிடுறோம், கோபப்படுறோம். சில பேர் நினைச்சுவாங்க, சில ஜாமானை போட்டு உடைப்பாங்க, இப்படி கோபத்தை வந்து வெளிப்படுத்துவாங்க. அது சரியான முறை கிடையாது. சற்று நம்ம நிதானிச்சு என்ன செய்யணும், இப்படி கோபப்பட்டா என்ன ஆகும், வீடு என்ன ஆகும், குடும்பம் என்ன ஆகும், மற்றவங்க முன்னால் நம்ம பேர் என்ன ஆகும் சொல்லி சற்று, நம்ம சாட்சி என்ன ஆகும் சொல்லி சற்று யோசித்து பார்க்க வேண்டும். மற்றவங்களை அது எப்படி பாதிக்கும் சொல்லி நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். இதற்கு எல்லாத்துக்கும் பரிகாரம் என்ன? அன்போ சகல பாவங்களையும் மூடும். குற்றங்களை மட்டுமல்ல, பாவம், குற்றத்தை விட பயங்கரமானது பாவம். அந்த பாவங்களை கூட எது மூடும்? அன்பு. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, தமிழ்லையும் சொல்லுவாங்க. தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னா, மாமியார் உடைத்தால் மண்குடம், மருமகள் உடைத்தால் அது பொன்குடம். ஃபால்ஸ் ஆர் திக் when love is thin. எவ்வளவு அருமையான உண்மையான காரியம் பாருங்க. எங்க யார் மேல நம்ம அன்பு குறைவா வச்சிருக்கிறோமோ அவங்க செய்த சின்ன தப்பு கூட நமக்கு பெருசா தெரியும். ஆனா நம்ம யார் மேல அன்பு அதிகமா வச்சிருக்கிறோமோ அவங்க ஒரு பெரிய தப்பு பண்ணாலும் அது பெருசா தெரியவே தெரியாது. அதான் அன்போ சகல பாவங்களையும் மூடும். அதே வசனத்தை பேதுரு எழுதுறாரு. அதே வசனத்தை, நீதிமொழி உள்ள வசனத்தை பேதுரு சொல்லுதார் பாருங்க. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உடலாயிருந்து ஜெபமனுக்கு ஜாக்கிரதையா இருங்க. அது மட்டும் போதாது, எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். ஏனென்றால் அன்பு திரளான பாவங்களை மூடும். நீதிமொழிகள்ல சகல பாவங்கள், இங்க புதிய ஏற்பாட்டுல திரளான பாவங்களை மூடும். மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும், குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. அன்பானவர்களே, இந்த உலகத்தில் நம்ம நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும்னா பிறரை மன்னிக்கணும், அன்பினால் அதை பொறுத்து கொள்ள வேண்டும். அடுத்து பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். இந்த மாம்சத்தின் கிரியைகளை பற்றி கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். அதை தொடர்ந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆவியின் கனியோ, கனிகள்னு புளூரல்ல சொல்லப்படல, கனி எல்லாம் சேர்ந்து மொத்தமா கொத்தாக இருக்கக்கூடிய ஒரே கனி. அதுல ஒண்ணு என்ன? நீடிய பொறுமை, சாந்தம். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால், பரிசுத்த ஆவியினாலே பிழைத்திருந்தால் பரிசுத்த ஆவிக்கு ஏற்றபடி நடக்கவும் கடவோம். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும், ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும், ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். நீங்க தெரிஞ்சிருக்கணும், உங்களுக்கு இந்த மகன்கிட்ட அல்லது இந்த மகா கிட்ட என்ன காரியம் சொன்னா கோபம் வரும், எது பிடிக்காது, அல்லது மனைவி அல்லது கணவனுக்கு எது பிடிக்காது அப்படின்னு சொல்லி நீங்க ஸ்டடி பண்ணி வச்சிருக்கணும். அது எந்த டைம்ல எதை சொல்லணும் தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் நம்ம கோபத்தை தவிர்க்க முடியும். மற்றபடி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வேணும்னே போய் அவங்க மூட் அவுட்டா இருக்கும் போய் எதை சொன்னா கண்டிப்பா அங்க கோபப்படுவாங்க, பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி கோபப்பட்டால் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் மறைவதற்கு முன்னாடி உங்கள் எரிச்சல் தனிய கடவது.
பிசாசுக்கு இடம் கொடாமல் அன்பானே, கோபத்தினால, எரிச்சலினால, உள்ளத்துல வைராக்கியம் இருப்பதனால நம்ம பிசாசுக்கு இடம் கொடுத்து விடுகிறோம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாத குறைகள் இருக்குமானால் இது ஒரு காரணமா இருக்கலாம். தேவ ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்தினால் உங்களை சீர்திருத்திக் கொள்ளுங்கள். அடுத்து ஒரு ரகசியம். அந்தரங்கமாய் கொடுக்கப்பட்ட வெகுமதி கோபத்தை தணிக்கும். மடியில் உள்ள பரிதானம் குரோதத்தை ஆற்றும். கணவன் மனைவி உறவுல அல்லது பெற்றோர் பிள்ளைகள் உறவுல ஏதாவது மனஸ்தாபம் தான் நீங்க நினைச்சீங்க, கிஃப்ட் வாங்கி கொடுங்க, கோபம் தணிவதற்கு வாய்ப்பு உண்டு. அடுத்து மென்டல் ஹெல்த். நம்முடைய மென்டல் மைண்ட் நல்ல ஆரோக்கியமா இருக்கணும். நமக்கு வெறுமனே சரீர பிரகாரமான ஆரோக்கியம் மட்டும் போதாது. we also need mental health, spiritual health. mental health means emotional health. அது முக்கியம். ஏன்னா நம்முடைய மனநிலை உடல்நிலையை பாதிக்கும், நம்முடைய ஆரோக்கியத்தை கூட அது பாதிக்கும் என்று சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நம் மனம் மகிழ்ச்சியா இருந்தால் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். உற்சாகமூட்டும் வார்த்தைகளை பேசுவோம், பிறருள்ள உறவும் சிறப்பாக இருக்கும். மன ஆரோக்கியத்தை பற்றி இப்படி சொல்லப்பட்டிருக்கு, அதை நீங்க வாசித்து பார்த்துக்கிடுங்க. அடுத்து மன மகிழ்ச்சி, மனசுல மகிழ்ச்சி. ஒருவேளை சிலர் வெளியே எல்லாம் இருக்கும், எல்லா வசதியும் இருக்கும், ஒரு குறையும் இருக்காது, ஆனா என்ன மனசுல சந்தோஷம் கிடையாது, ஏதோ ஒரு குறை இருக்கும், அதை வச்சு அந்த சந்தோஷத்தை இல்லாதவங்களா காணப்படுவாங்க. மன மகிழ்ச்சி நல்ல மருந்து. ஆனா நம்முடைய ஆவி, நம்முடைய ஸ்பிரிட், நம்முடைய உள்ளான ஸ்பிரிட் அங்க கவலை இருந்தா நமக்கு என்ன ஆரோக்கியம் இல்லை. A happy heart is good medicine and a cheerful mind works healing, but a broken spirit dries up the bones. Amplified Bible இருக்கு. broken spirit எப்பவும் முறிந்த ஆவி. சிலருடைய வார்த்தைகள் நம்முடைய ஆவியை அப்படியே முறிச்சு போடும், நம்பிக்கை இல்லாம உண்டாக்கிறோம். ஜாக்கிரதையா இருக்கணும், வார்த்தைகளை குறித்து ஜாக்கிரதையா இருக்கணும். அது மாதிரி மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும், மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்துகும். பொது மொழிபெயர்ப்பு சொல்லப்பட்டிருக்கு, அகமகிழ்ச்சியால் முகம் மலரும், மன துயரத்தால் உள்ளம் உடையும். A glad heart makes a happy face, a broken heart crushes the spirit. நீங்க குடும்பத்தில் நீங்க பார்க்கலாம், உங்க வீட்டில் உள்ளவங்க மனசு ஒரு மாதிரி தான் உங்களுக்கு நீங்க கண்டுபிடிக்க தெரியும், தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தாலே தெரியும் என்ன முகம் வாடலா இருக்கு, என்ன விஷயம் சொல்லி நீங்க கண்டுபிடிச்சிடலாம். அந்த அளவுக்கு நீங்க புரிஞ்சு வைக்கணும் குடும்பத்தில் உள்ளவங்களை. சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரு வழி என்ன? நம்ம ரட்சிப்பின் மகிழ்ச்சியை நாம் அப்போதைக்கு எப்போது நினைத்து பார்க்க வேண்டும். ஓ வாட் ஏ வண்டர்ஃபுல் டே, டே ஐ வில் நெவர் ஃபர்கெட். என் பாவம் தீர்ந்த நாளையே நான் எண்ணி பாடுவேன். அதை யோசித்து பார்க்கணும். ஏசாயா சொல்லப்பட்டிருக்கு, ரட்சிப்பு ஊற்றா, பாவ மன்னிப்பின் சந்தோஷம் ஊற்று மாதிரி வந்துகிட்டே இருக்குமா. அங்கிருந்து என்ன செய்யணும்? தண்ணீர் முண்டு கொள்ள கட வேண்டும். இன்றைக்கு உலகத்துல ஒரு நபருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய நம்பர் 1 ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பாவ மன்னிப்பின் சந்தோஷம். இயேசு கிறிஸ்து என் பாவத்தை மன்னிச்சிருக்கிறாரு, பாவத்தின் தண்டனை விடுதலை கொடுத்திருக்கிறாரு. இந்த நிச்சயம் உங்களுக்கு இருந்ததுன்னா அதான் நம்பர் 1 பிளஸிங் இந்த உலகத்துல. மற்றதெல்லாம் அடுத்தபடிதான். அதுக்கு இணையான ஆசீர்வாதம் உலகத்துல எதுவுமே கிடையாது. பாவ மன்னிப்பின் சந்தோஷம். இயேசு கிறிஸ்து என் பாவம் ரன்னிக்கப்பட்டிருக்கு, பரலோகத்துல என் பேர் இருக்கு. இன்னைக்கு இயேசு ராஜா வந்தா கூட நான் மோட்சத்துக்கு போவேன், அது ஒருவேளை இன்னைக்கு நான் மரித்தா கூட மோட்சத்துக்கு போவேன். அந்த நிச்சயம் இருக்குதா? நீங்க தான் பெரிய பாக்கியசாலிகள். அதை நம்ம மறந்துட, அதை நம்ம நினைச்சு பார்க்கணும். லூக்கா 10ஆம் அதிகாரத்துல பாக்குறோம், அங்க சீஷர்கள் போய் என்ன செய்யறாங்க? பிசாசுகள்லாம் துரத்திட்டு வராங்க, இயேசு கிறிஸ்து பேரை சொல்லி ரொம்ப சந்தோஷமா வராங்க. ஆண்டவரே, நாங்க பிசாசு துரத்தணும், உங்களுடைய பேரை சொன்னா பிசாசு எல்லாம் ஓடி போச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமை அதிகாரம் கொடுத்திருக்கிறாங்க, உண்மைதான். ஆனாலும் ஆவிகள், அசுத்த ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள், உங்கள் பெயர்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். ஹல்லேலூயா. அன்பானவர்களே,
உங்களுடைய பேரும் என்னுடைய பேரும் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கதான் பெரிய பெரிய, அதுக்காக நம்ம சந்தோஷப்பட்டு களி கூற வேண்டும். அது மட்டுமல்ல, பாருங்க, பரலோகத்துல எப்ப பெரிய சந்தோஷம் உண்டாகுதான்? இறந்து போன மனிதர் உயிரோடு எழும்பும் போது அல்ல, பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும் போது அல்ல. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? அந்த லூக்கா 15 அதிகாரத்துல, அங்க 100 ஆடுகள்ல ஒரு ஆடு காணாம போயிட்டு 99 ஆடையும் விட்டுட்டு அந்த மேய்ப்பன் போய் தேடி கண்டுபிடிச்சிட்டு வராரு. அதே மாதிரி 10 காசுகள், ஒரு காசு காணாம போயிட்டு அந்த காசு கிடைக்குது. அப்ப என்ன செய்றாங்க? சந்தோஷப்படுறாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களாம் கூட சந்தோஷப்படுறாங்க. அப்போ என்ன சொல்றாரு இயேசு கிறிஸ்து? இதே மாதிரி மனம் திரும்புகிற ஒரே ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, பரலோகத்துல எப்ப பெரிய சந்தோஷம் உண்டாகுது? ஒரே ஒரு ஆத்மா மனம் திரும்பி ரட்சிக்கப்படும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. முதலாவது, நம்ம ரட்சிக்கப்படும் பட்டதனால பெரிய சந்தோஷம். அடுத்தபடியாக, நம்முடைய இயேசு கிறிஸ்துவை நம்ம அறிமுகப்படுத்துவதால, ஒருவேளை நம்ம அதுக்காக ஜெபித்ததுனால பிறர் ரட்சிக்கப்படும் பொழுது பரலோகத்துல நம்ம சந்தோஷம், நமக்கும் சந்தோஷம் உண்டாகிறது. அடுத்து, மன சமாதானம் ரொம்ப ரொம்ப அவசியம். சொஸ்த மனம், மன அமைதி உடலுக்கு ஜீவன். பொது மொழிபெயர்ப்பு, மன அமைதி உடல் நலம் தரும். எனவே இன்னைக்கு மன சமாதானம் இல்லாம எத்தனையோ நபர்கள் உலகத்துல இருக்கிறாங்க. அவங்களுக்கு நாம் இயேசுவை அறிமுகப்படுத்த வேண்டும். இயேசுக்கு சமான பிரபு. இந்த உலகம் எடுத்து போட முடியாத என்னுடைய சொந்த சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போயிருக்கேன்னு சொல்லி இயேசு சொன்னார். இப்ப நான் சொல்ற வசனங்கள்லாம் நான் பைபிளை பார்த்து வாசிக்கல, பல முறை வாசித்தது அப்படியே ஞாபகத்துக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்துறாரு, பரிசுத்த ஆவியானவர். தமிழ்ல ஒரு பழமொழி உண்டுல, சட்டியில சாப்பாடு இருந்தாதான் அகப்பையில வெளியே வரும். அதே மாதிரி இந்த சட்டியாகிய இருதயத்துக்குள்ள வேதவசனத்தை வைப்போம், ஆவியானவர் அதை ஞாபகப்படுத்துவார். எனவே மன சமாதானம் மிக மிக நல்லது, மிக மிக அவசியம். அடுத்து, மனச்சோர்வு, டிஸ்கரேஜ்மெண்ட். பிசாசினுடைய ஒரு பெரிய ஆயுதம் நம்மளை டிஸ்கரேஜ் பண்றது, நம்மளை சோர்வுக்குள்ளாகிறது. பாருங்கள், எலிசா தீர்க்கதரிசி வானத்திலிருந்து அக்னி வரவழைச்சி என்ன செய்தாரு? அந்த பாகால் தீர்க்கதரிசிகளை வெட்டினாரு. அதே தீர்க்கதரிசி என்னாச்சு? கொஞ்ச நாள் கழிச்சு அதே அந்த செய்தியை கேள்விப்பட்டு இயேசபேல் என்ன சொல்றா? அதே மாதிரி ஒன்னேனா கொன்னு தீர்த்துருவோன்னு இவளுக்கு பயம் உண்டாயிட்டு. எலிசா தீர்க்கதரிசி அவ்வளவு வல்லமையா இருந்த தீர்க்கதரிசி. டிஸ்கரேஜ்மெண்ட், என்ன செய்யறாரு? பயந்து நாட்டை விட்டு நாடுக்கு போறாரு. இது நடந்தது இஸ்ரேல் தேசத்துல. இஸ்ரேல் தேசத்துலதான் அவரு அந்த பாகாத்திகத்தை வெட்டி கொன்னாரு. இப்போ ராணி பயமுறுத்தின உடனே இஸ்ரேல் தேசத்தை விட்டு யூதா தேசத்துக்கு ஓடி போறாரு. நாடு விட்டு நாடு போனாலும் அவருக்கு மனசுல சந்தோஷம் இல்லை. என்ன சொல்றாரு? ஆண்டவரே, என் உயிரை எடுத்துக்கணும். சூசைடல் தாட், தற்கொலையினுடைய எண்ணம் வந்திருக்கு, பிசாசினாலே வந்திருக்கு. ஆனா ஆண்டவர் உடலை என்ன செய்றாரு? அவனுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கிறார். பாருங்க, அன்பான, நம்முடைய உடல் உடம்புல ஏதாவது பலவீனம் இருந்தா கூட நமக்கு சோர்வு வரலாம். எனவே தேவைப்பட்டால் மெடிக்கல் செக்அப் பண்ணுங்க. உங்க உடம்புல மனசோர்வு இருந்ததுன்னா மெடிக்கல் செக்அப் பண்ண நல்லது. உடம்புல பிபி அதிகமா இருக்கலாம், வேற ஏதாவது உடல்ல குறைபாடு இருக்கலாம். பாருங்க, அன்னைக்கு எலிசா அவரு நடந்து போனாரு, சோர்வு, சாப்பாடு கொடுக்குறாரு. நல்ல சுடச்சுட அடையும் சாப்பாடு கொடுத்து அந்த சாப்பாடை சாப்பிட்டு 40 நாள் நடக்கிறார். அந்த அளவுக்கு சத்துள்ள சாப்பாடு. சோர்வா இருக்கும் பொழுது சாப்பிடாம இருக்கக்கூடாது. சில வீடுகள்ல ஏதாவது பிரச்சனைனா என்ன கிடையாது? சாப்பாடு கிடையாது, சாப்பிட மாட்டாங்க. கோபத்துல சாப்பிட மாட்டாங்க. அது இன்னும் உங்களுக்கு பலவீனத்தை உண்டு பண்ணும், இன்னும் உங்களுக்கு சோர்வை உண்டு பண்ணும். அப்படி இருக்காதீங்க, அப்படி யாரும் இருக்க விடாதீங்க. சாப்பாடு கொடுங்க கட்டாயப்படுத்தி. எனவே தான் துக்க வீடுகளை என்ன செய்வாங்க? அவங்களுக்கு கட்டாயப்படுத்தி சாப்பிட வைப்பாங்க. சாப்பாடு மிக அவசியம். உடல் ஆரோக்கியம் மிக மிக முக்கியம். அன்னைக்கு எலிசா தீர்க்கதரிசிய அங்க சாப்பாடு கொடுத்து ஆண்டவர் அவனுக்கு தாமேலேயே ஒரு தான் தான் நல்ல செல்ஃப் பிச்சி, சுய பரிதாபம். என்ன பரிதாபம்? நான் ஒருத்தன் தான் இருக்கேன் ஆண்டவரே, நான் ஒருத்தன் தான் மீதி, நான் ஒருத்தன் நமக்கு பக்தி வைராக்கியமா இருந்தேன், என்னையும் கூட என்ன செய்யறான் இந்த இயேசபேல் காலி பண்ண பாக்குறான்னு சொல்லி சொல்றா. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ மட்டும்தான் பாக்கி நினைச்சிட்டு இருக்காத,
பாகாலுக்கு முன்பாக முழங்காற்படி இல்லாத நிறைய பேரை நான் வச்சிருக்கேன்னு சொல்லி சொன்னார். பாகாலுக்கு முன்பாக முழங்காற்படி இல்லாதவர்கள் உண்டு சொல்லி அங்கே சொல்லி உற்சாக. இப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட செல்ஃப் பிட்டி வரலாம். எனக்கு தான் இந்த கஷ்டம், மற்றவங்களாம் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கலாம். அது தவறான எண்ணம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாடு உண்டு. ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ விதத்துல பாடு இருக்கும். அதை வெளியே சொல்ல மாட்டாங்க, நமக்கு வெளியே தெரியாது. ஒவ்வொருத்தருக்கும் பாடுகள் உண்டு. எனவே நீங்கள் உங்களுக்கு தான் பாடுன்னு சொல்லி உங்களை நீங்களே சோர்வுக்கு உள்ளாக்க இடம் கொடுக்க வேண்டாம். அதே மாதிரி தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்துமா கிடைக்கும் குளிர்ந்த நீர். தூரமான தேசத்தில் தூரமான இடத்துல உங்க பிள்ளைகளோ யார் இருந்தா அல்லது அப்பா அம்மா இருந்தா அல்லது யார் இருந்தா நீங்க அவங்களோட ஒழுங்கா கம்யூனிகேஷன் வைங்க, அவங்களோட நீங்க ஒழுங்கா பேசுங்க. அது ரொம்ப நல்லது, ரொம்ப ரொம்ப அவசியம். சங்கீதங்களை சத்தமா வாசியுங்க, ஜெபமாக ஏறெடுங்க. நான் அப்படி சில செய்வேன். சில சமயத்தில் எனக்கு எப்படி ஜெபம்னு தெரியாது. அப்போ சில சங்கீதங்களை செலக்ட் பண்ணி சத்தமா வாசிப்பேன். அது பிரேயரா போயிடும். அது என்ன செய்யலாம், நல்ல பாட்டு புக் எடுத்து நல்லா மன வாயை திறந்து ஃப்ரீயா என்ன செய்யலாம், ஆசிரியர பாட்டுகளை பாடுங்க. உங்களுக்கு பெரிய ஒரு ரிலீஸ் கிடைக்கும். நான் அனுபவிச்சு சொல்றேன் என்னுடைய வாழ்க்கையில. அன்பானவர்களே, கவலை வந்தா துக்கம் வந்தா நீங்க அடக்கி வச்சு சோர்ந்து போய் முடங்கி போயிடுறாங்க. தேவனுடைய வார்த்தையை எடுங்க, சத்தமா வாசியுங்க. நல்லா பாட்டு புஸ்தகம் எடுங்க, பாமாலை கீர்த்தனை மற்ற பாட்டு புஸ்தகங்கள் எடுங்க, சத்தமா பாடுங்க, ஆண்டவரை உயர்த்துங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அப்போ உங்க உள்ளத்துல ஒரு பெரிய விடுதலை கிடைக்கும். அடுத்து காத்திருக்குதல், வெயிட்டிங். நிறைய காரியத்துக்காக நம்ம காத்திருக்கலாம். நம்ம பிள்ளைகளுடைய திருமணத்துக்காக காத்திருக்கலாம், அல்லது வேலைக்காக காத்திருக்கலாம், அல்லது பிள்ளைகள் ரட்சிப்புக்காக வருஷக்கணக்காக நம்ம என்ன செய்யலாம், ஜெபம் பண்ணி காத்திருக்கலாம். ஏதோ விதத்தில் சில நல்ல காரியத்துக்காக காத்திருப்போம். அப்படி இருக்கும் பொழுது எனக்கு மனசுல ஒரு இளைப்பு உண்டாகுது. நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம், நம்பிக்கையற்ற ஒரு நிலைமை. when hope is crushed the heart is crushed. ஆனா நம்ம எதிர்பார்த்த காரியம் நிறைவேறும் பொழுது அது ஆத்மாவுக்கு ரொம்பவும் இனிது. வாஞ்சை நிறைவேறுவது ஆத்மாவுக்கு இனிது. இதை நாம எப்படி நம்ம டீல் பண்றது, நம்ம நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். அன்பானவர்களே, இந்த உலகத்துல நான் உயிர் வாழணும்னா நான் சுவாசிக்கிற காற்றை விட அதிகமான தேவை நம்பிக்கை. நம்பிக்கை, ஹோப். நம்பிக்கை இல்லாம நம்ம உலகத்துல வாழ முடியாது. நம்பிக்கையினாலே வாழ்வு பெறுவாய் நண்பனே நீ கலங்காதேன்னு சொல்லி பாட்டு பாடியிருக்கிறார். எனவே நாம் காணாதை நம்பினோம் ஆகில் அது வருகிறதுக்கு பொறுமையோடே காத்திருப்போம். பிள்ளைங்க ரசிக்கப்படலையா, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் நிறைவேற்றுவார். ஜார்ஜ் முல்லர் தன்னுடைய 5 நண்பர்களுக்காக பல வருஷமா ஜெபம் பண்ணார். 3 பேர் ரசிக்கப்பட்டாங்க. அவர் சாகும்போது மீதி 2 பேர் ரசிக்கப்படல. ஆனா அவர் இறந்த பிறகு 2 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அன்பானவர்களே, அன்பான பெற்றோரே, அன்பான பாட்டிமார்களே, தாத்தாமார்களே, உங்களுடைய ஜெபங்கள் வீணாய் போவது இல்லை. நீங்கள் இறந்த பிறகும் உங்கள் ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும், சந்தேகமே கிடையாது. பாருங்க, புலம்பல்ல எரேமியா புலம்புறாரு. அந்த புலம்பலின் பாட்டுல கூட நம்பிக்கையை அவர் அறிக்கையிடுறார். என்ன சொல்றாரு, தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு, கர்த்தருடைய விடுதலைக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. எபிரேயர்ல வாசிக்கிறோம், மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை, உங்கள் நம்பிக்கையை விட்டு விடாதிருங்கள். அடுத்து கவலை. உடைய மனசை பாதிக்கிறது, உடலை பாதிக்கிறது என்ன, கவலை. மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், ஹெவி பேர்டன், பாரமாக்கும். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு, கவலைப்பட்டு நம்ம எதையுமே சாதிக்க முடியாது. குள்ளமா இருக்கிற ஒருத்தர் ஐயோ நான் வயரணும்னு சொல்லி அவர் கவலைப்பட்டா 1 சென்டிமீட்டர் கூட வளர முடியாது. முதலாவது ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது நம்முடைய தேவைகள் எல்லாம் அது கூட கொடுப்பார் ஆண்டவர். ஆகையால நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதின் பாடு போதும். இன்னொரு விதமா சொல்ல போனா,
லிவ் ஒன் டே அட் எ டைம். ஒரு சமயத்துல ஒரு நாளுக்காக மட்டும் நீங்க வாழுங்க. அதுக்காக எதிர்காலத்துக்கு குறித்து பிளான் பண்ணக்கூடாதுன்னு இல்லை. பிளான் பண்ணலாம், திட்டமிடலாம், காரியங்களை செய்யலாம். ஆனா நாளைக்குள்ள கவலையை நம்ம இன்னைக்கு சுமந்துட்டு அலைய வேண்டிய அவசியம் இல்லை. அந்தந்த நாளுக்குரிய கவலைகளும் கஷ்டங்களும் போதும். கவலையை மேற்கொள்ள பைபிள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு? நம்ம தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். ஜெபத்தையும் ஸ்தோத்திரத்தோடு கூட என்ன செய்யணும்? தேவனுக்கு தெரியப்படுத்தினா பாருங்க எப்படிப்பட்ட சமாதானம். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்மளை ஆட்கொள்ளும். எல்லாத்தையும் ஆண்டு சொன்னான். அடுத்து தேவன் நம்மளை விசாரிக்கிறதா நம்ம கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அன்னாள் நல்ல பெஸ்ட் எக்ஸாம்பிள். அன்னாள் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, புருஷன் சொல்றாரு, நான் 10 குமாரரை பார்க்கிலும் உன்கிட்ட அதிகமா அன்பா இருக்கிறேனே அப்படின்னு சொல்றான். இருந்தாலும் கூட அவளுக்கு சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. அவள் என்ன செய்தா? ஆண்டவருடைய சமூகத்துல போய் அவள் ஜெபித்தாள். சத்தம் போட்டு கூட ஜெபிக்கல, இருதயத்துல பேசினாள். சொல்றா பாருங்க, நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன், இருதயத்தை கொட்டிட்டேன். என் மனசுல இருந்த எல்லா கஷ்டங்களையும், பாரங்களையும், கேள்விகளையும், பயங்களையும் நான் கொட்டி தீர்த்துட்டேன் ஆண்டவர்கிட்ட. மிகுதியான கவலையினாலும் கிளேசத்தினாலும் நான் இந்நேரம் மட்டும் ஜெபம் பண்ணேன். அப்ப ஏலி சொல்றாரு, சமானமா போ, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, போய் சாப்பிடுறா. அப்புறம் அவள் துக்க முகமா இருக்கவில்லை. இதைத்தான் நீங்களும் நானும் செய்யணும். நம்முடைய வாழ்க்கையில தாங்க முடியாத கவலையா, தாங்க முடியாத பாரமா, அல்லது ஏமாற்றமா, மனுஷங்களால அமைதிப்படுத்த முடியாத கஷ்டமா, ஆண்டோட்ட போய் இருதயத்தை கொட்டி தீருங்க. அப்போ நமக்கு ஒரு பெரிய சமாதானம் கிடைக்கும். தேவன் நம்ம ஜெபத்தை கேட்டார், நிச்சயம் நமக்கு உண்டாகும். சரி, இன்னையுடைய பாடம் இன்னைக்கு முடிஞ்சது. அது கூட எக்ஸ்ட்ரா என்ன காரியம்? கான்ட்ராஸ்டிவ் ஸ்டேட்மெண்ட், ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பட்ட காரியங்கள் நீதிமொழிகள்ல அநேக இடத்துல இருக்குது. உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்கு அதிகாரம் 12 நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இங்க பாத்துக்கணுங்க. சிலதை மட்டும் நான் வாசிக்கிறேன், நேரம் முடிஞ்சு போனபடினால. இங்க அதிகாரம் 12ல ஞானத்துக்கும் மூடத்தனத்துக்கும் உள்ள வேறுபாடுகளையும், நன்மைக்கும் தீமைக்கும் உள்ள வேறுபாடுகளையும் முரண்பட்ட அறிக்கைகளால் கற்றுக் கொடுக்கிறது இந்த பகுதி. அதிகாரம் 12. நான் இதுல ஒவ்வொரு வசனத்தையும் நான் போட்டிருக்கேன். இதுல ஃபார் எக்ஸாம்பிள் முதல் வசனத்துல பாருங்க, புத்திமதிகளை விரும்புதல், கடிந்து கொள்ளுதலை வெறுத்தல். இப்படி கான்ட்ராஸ்டிங் ஸ்டேட்மெண்ட். புத்திமதிகளை விரும்புதல், கடிந்து கொள்ளுதலை வெறுத்தல். 2ஆம் வசனத்துல நன்மை தீமை. இது ஞானத்துக்கும் மூடத்துக்கும் உள்ள வேறுபாடுகள் 13 வசனங்கள்ல இருக்கு. அடுத்து 3ஆம் வசனத்துல துன்மார்க்கம் நீதி. 4ஆம் வசனத்துல குணசாலியான மனைவி, லட்சியம் உண்டு பண்ணுகிற மனைவி. 5ஆம் வசனத்துல நீதியான நினைவுகள், துன்மார்க்கமான ஆலோசனைகள். 6ஆம் வசனத்துல துன்மார்க்கரின் வார்த்தைகள், உத்தமர்களின் வாய். 7ஆம் வசனத்துல துன்மார்க்கரின் கொஞ்ச காலம், நீதிமான்களின் நீண்ட காலம். 8ஆம் வசனத்துல இன்சைட், நுண்ணறிவும் மாறுபாடான எண்ணமும். 9ஆம் வசனத்துல சுய மேன்மை, தாழ்மை. மிருகங்களை காப்பாற்றும் நீதி, அடுத்து கொடுமை. 11ஆம் வசனம் ஜாக்கிரதை, சோம்பல். 12ஆம் வசனம் தீமையான விருப்பங்கள், நீதியான கனி. 13ஆம் வசனம் துன்மார்க்கமான உதடுகள், நீதியான உதடுகள். இது முதல் 13 வசனங்களுக்குள்ள சம்மரி. 14ஆம் வசனத்துல சம்மரி. என்ன சம்மரி? அவனவன் தன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான், அவனவன் கைக்கிரியின் பலனுக்கு தக்கதாக அவனுக்கு கிடைக்கும். அதாவது நம்ம பேசுகிற வார்த்தைகளுக்கும் நம்ம செய்கிற செயல்களுக்கும் பலன் உண்டு. இது ஃபர்ஸ்ட் பார்ட் இந்த அதிகாரத்துல. அடுத்தது பாருங்க, மதியீனன் ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவன், சீக்கிரத்தில் கோபப்படும் மூடன் லட்சியை மூடும் விவேகி. 17ஆம் வசனம் சத்திய வாசகன் பொய்சாட்சிக்காரன். 18ஆம் வசனம் பட்டய குத்துகள் போல் பேசுகிறவர் ஞானமுள்ளவருடைய நாவு. 19 சத்திய உதடு, பொய் நாவு, தீங்கை பிணைக்கிறவங்க, சமானம் பண்ணுகிற அப்படின்னு சொல்லி கான்ட்ராஸ்ட், ஒண்ணுக்கு ஒண்ணு எதிர்மறையான காரியங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அந்த கடைசி அந்த 27ஆம் வசனம் வரைக்கும் உள்ளத சம்மரி என்ன? நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு,
வசனம் 15 to 27. நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. நீதியின் பாதை மரணத்துக்கு அல்ல, ஜீவனுக்கு நேராக வழி நடத்தான் சம்மரி. அந்த பாட்டுக்கு சம்மரியா தான் இப்படி சொல்லப்பட்டது. இதே மாதிரி நீங்க என்ன மற்ற பகுதிகளும் கூட நீங்க கண்டுபிடிச்சு நீங்க தியானிக்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் அந்த ஸ்டடி. கர்த்தருக்கு சித்தமானால் திங்கட்கிழமை பொறாமையை பற்றி நாம் தியானிக்கலாம். கூடவே வேறு சில காரியத்தை குறித்து நாம் கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே.